ஹாப்பியஸ்ட் நியூ இயராக இந்த நியூ இயர் எல்லாருக்குமே அமையணுங்கிற ஆசையோட இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்னாலே செலிப்ரேஷன் தான். அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரே வேர்ட் நியூ இயர் ரெசல்யூஷன். நம்ம லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற டாப் 5 நியூ இயர் ரெசல்யூஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எண்டில் ஒரு கோல்டன் ரெசல்யூஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் தோழர்களே, மோஸ்ட் வெல்கம் டு அவர் ஹார்ட் டெக் சேனல். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன், கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு யுவர் ஹெல்த். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிறது 100% உண்மை. நம்ம லைஃப்பில் நிறைய யோசிச்சு வச்சுருப்போம், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு முதல்ல நம்ம இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன், ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 3 வேளையும் சாப்பிடுங்க. ரெண்டாவது, உங்களோட டயட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, வித்தவுட் சுகர், வித்தவுட் ஐஸ். தேர்டு, நொறுக்கு தீனியை கட் பண்ணிட்டு அதில் நட்ஸை இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபோர்த், உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த பிஸ்தா போட்டிலாம் விளையாடுங்க. போட்டியில் ஜெயிச்சோமோ தோத்தமோ நல்ல பண்டம் வயிற்றுக்குள்ளே போன மாதிரியாவது இருக்கும்ல. செகண்ட் ரெசல்யூஷன், ஹேபிட் ஃபார்மேஷன். சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லார்கிட்டேயுமே ஒரு ரொட்டீன் ஹேபிட் இருக்கும். அது இப்படி சொன்னோம்னா இன்னும் சரியாக இருக்கும். ரொட்டீன் ஹேபிட்ஸ் இருக்கிற எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க. எப்படி ஒரு ப்ரொடக்டிவ் ஹேபிட்டை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எந்த ஹேபிட் ஒரு டேவை ரொம்ப ப்ரொடக்டிவாக ஆக்குமோ அந்த ஹேபிட்டை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிங்கன்னா அந்த டே உங்களுக்கு ப்ரொடக்டிவாக இருக்கும்னா அந்த ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஹேபிட்டை ஃபர்ஸ்ட் 21 days ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களோட டெய்லி ரொட்டீனுக்கு பழகிடும். இந்த மாதிரி உங்களோட 1 டேவை எந்த ஹேபிட் ஃபுல்ஃபில் ஆக்குமோ அந்த ஹேபிட்டை மந்த் ஆன் மந்த் ஆட் பண்ணிட்டே வாங்க. ஒரு நல்ல ஹேபிட்டை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஹேபிட் உங்களை கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கும். தேர்ட் ரெசல்யூஷன், ப்ரியாரிட்டைஸ் ஒன் திங். நம்ம எல்லாரும் இந்த நியூ இயருக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அந்த டார்கெட்டுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த இயர் உங்களுக்கு ப்ரீஷியஸான இயராக இருக்கும். ஏன்னா இந்த இயர் பல்க் வேக்கன்சி வரப்போகுது. உங்களோட டார்கெட் எக்ஸாமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ரியாரிட்டைஸ்ன்னு சொல்கிறேன்ல, அப்படின்னா என்னென்னு முதல்ல தெளிவுபடுத்திக்கிறேன். ப்ரியாரிட்டைஸ்னால் ஷெட்யூல் த டாஸ்க் அண்ட் கம்ப்ளீட் த டாஸ்க். அதாவது ஒரு லெசனை 6 PM to 8 PM முடிக்கணும்னு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்க போகிறீங்க, அதை நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா, இந்த 3மே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸில் இருக்கணும். அதுதான் ப்ரியாரிட்டைஸோட ப்ராசஸே. உங்களோட ஒரு கோலை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஃபோர்த் ரெசல்யூஷன், மணி சேவிங். 2025 கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும்னு நான் பர்சனலாக மணி சேவிங்கை தான் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட் மணி சேவ் பண்ணுறது. ஒரு பியூட்டிஃபுல் கோட் இருக்குது, மணியை நீங்கள் இப்போ சேவ் பண்ணிங்கன்னா அந்த மணி உங்களை ஃப்யூச்சரில் சேவ் பண்ணும். மணி சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமஸ் ஃபார்முலா இருக்குது, 50-30-20 ரூல். 50% உங்களோட நீட்ஸுக்கு, 30% உங்களோட வாண்ட்ஸுக்கு, 20% உங்களோட சேவிங்ஸுக்கு. 20% சேவிங்ஸுங்கிறது சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட சேலரியே பத்தாது அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு, அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கு. அவங்களுக்காக அந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன கரெக்ஷன், 10% அந்த சேவிங்ஸை குறைச்சிருக்கேன். இந்த 10% கண்டிப்பாக என்னானாலும் சேவ் பண்ணுங்கள். மணி சேவிங் ஜேர்னியில் இருக்கும் அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஃபிஃப்த் ரெசல்யூஷன், டோன்ட் ப்ரொக்ராஸ்டினேட். நமக்கு வரவே கூடாதுங்கிற ஒரு வியாதி இருக்குன்னா அது ப்ரொக்ராஸ்டினேட்டுங்கிற வியாதி தான். அந்த வியாதியை மட்டும் நம்மளை அண்டவே விடக்கூடாது. அந்த வியாதி வந்துருச்சுன்னா அதை போக்குறதுக்கு அருமருந்தாக இருக்கிறதும் அந்த வியாதியே வராமல் தடுக்கிறதுக்கு மருந்தாக இருக்கிறதும் ஒன்று தான். டூ இட் நவுங்கிற அந்த ஒரே விஷயந்தான். டூ இட் நவுங்கிறது ஒரு மெடிசன் மட்டும் கிடையாது, அது ஒரு மந்த்ராவும் கூட. நம்ம சக்ஸஸ் டிலே ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் பண்ணக்கூடிய விஷயத்தை தள்ளி போடுறது தான். ஸோ ப்ரொக்ராஸ்டினேட்டுங்கிற வேர்டை உங்கள் லைஃப்லேருந்து டெலிட் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்னு கோல்டன் ரெசல்யூஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்ட்டு. அந்த கோல்டன் ரெசல்யூஷன், ரியலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்ம என்ன தான் நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுத்தாலும் கடந்து வந்த நாட்களில் நம்ம பண்ண மிஸ்டேக்ஸை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட், நீங்கள் எந்தெந்த மிஸ்டேக்ஸை வரக்கூடிய இயரில் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல ஒரு நோட் பேடில் எழுதுங்க. அந்த மிஸ்டேக்ஸை எப்படி வரக்கூடிய இயரில் பண்ணாமல் இருக்கிறதுன்னு திங்க் பண்ணுங்கள். பிரியங்கா சோப்ரா சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் யோர் செல்ஃப் 1% எவ்ரி டே. ஒரு குட்டி ரீகாப் போகலாம்.
First resolution, give importance to your health. Second resolution, habit formation. Third resolution, prioritize one thing. Fourth resolution, money saving. Fifth resolution, don't procrastinate. At last, golden resolution, realize your mistakes. மேலும் இது போல வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகப்படியான வந்த கமெண்ட்டில் உள்ள டாப்பிக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.